கன்னியாகுமரி மாவட்டம் ஆனக்குழி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக வலதுபுறமாக திரும்பிய ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. கன்னியாகுமரி மாவட்டம் அரண்மனை பகுதியில் இருந்து நேற்று மதியம் 3 பெண் பயணிகளுடன் ஆட்டோ ஒன்று குளச்சல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆட்டோவை டிரைவர் ரமேஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். ஆட்டோ கருங்கலில் இருந்து குளச்சல் பிரதான சாலையான ஆனக்குழி என்ற பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கிராம சாலையில் இருந்து திடீரென பிரதான சாலைக்கு வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க ஆட்டோ டிரைவர் ரமேஷ் வலதுபுறமாக ஆட்டோவை திருப்பியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலையில் கவிழ்ந்த ஆட்டோவில் 3 பெண் பயணிகளும் ஆட்டோ டிரைவரும் சிக்கிக்கொண்ட நிலையில் பொதுமக்கள் ஆட்டோவை தூக்கி நிமிர்த்தி 4 பேரையும் மீட்டனர். இதில் ஆட்டோ டிரைவருக்கு இடது காலில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பெண் பயணிகளும் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை அடுத்து விபத்து குறித்து குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் பதப்பதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.